எதுக்கு என் மேல இவ்ளோ கோவமா பேசுறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணிட்டியா? அப்பாவியான என் புள்ள மேல அபாண்டமா பழிய சுமத்தி அவ கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியே, இதுக்கு மேல என்னடி பண்ணணும்? ஷோ, உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போடி. என்ன நீங்க இன்னுமா நம்பல? நான் உங்ககிட்ட காட்டின போட்டோஸ் அத்தனையும் உண்மை. நானும் உங்களோட புள்ளையும் காஞ்சிபுரத்துல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துனது உண்மைன்னு சொல்லி போலீஸே சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் நீங்க என்ன ஏன் இப்படி சந்தேகப்பட்டு பேசுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? போலீஸ் என்னடி போலீஸ்? அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, நான் என் பிள்ளைய சந்தேகப்பட மாட்டேன். அவன் சொக்க தங்கொண்டி. நீ ஏதோ மாயாஜாலம் பண்ணி போலீஸ வேணா நம்ப வச்சிருக்கலாம், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன்டி. நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு என்ன கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணீங்க. அவங்களும் விசாரிச்சு நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டாங்களே. இன்னமும் நீங்க என்ன நம்பலன்னா நான் என்னதான் பண்றது? எங்கேயாவது போய் செத்து ஒழி. மங்க, என்ன மங்க, நீ ஏதாவது சுயநினைவோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறியா? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்றது? இப்ப நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பழிப்பாவெல்லாம் பத்தாதா? இவ ஏதாவது பண்ணிக்கிட்டு அந்த பாவத்தையும் நம்ம தலையில சுமந்துக்கணுமா? அண்ணி, இவளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வருது அண்ணி. உன் இடத்துல இருந்தா யாரா இருந்தாலும் கோவப்படத்தான் செய்வாங்க. ஆனா கொஞ்சம் நிதானமா நடந்துக்கோ. ஏய், இன்னும் என்ன நீங்க நின்னுட்டு இருக்க? என் கண்ணு முன்னாடியே உன்னை நிக்காதான்னு சொன்னேன், போடி. அத்தை, நீங்க என்ன திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி, நான் தான் உங்க மருமக. அத நீங்க கூடிய சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துப்பீங்க. இவளுக்கு திமிர பாத்தீங்களா? நீ நான் இங்க கழுதையாட்ட கத்திட்டு இருக்கேன், சொன்ன ராமாயணத்தை திரும்பி திரும்பி பாடி என் உயிரை வாங்குறா. அம்மா, நீ அமைதியா இருமாங்க. கண்மணி, நீ உன் ரூமுக்கு போமா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். தேவையில்லாம அவகிட்ட எதையாவது பேசி பிரச்சனையை பெருசாக்காத. நீ உள்ள போ.